அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்களையோ அல்லது சேவைகளையோ வாங்கும், இறக்குமதி செய்யும் அல்லது வேறுவிதமாக பெற்று அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் எந்த ஒரு நாடும் இந்த உத்தரவில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த உத்தரவு விதிக்கப்படும் விகிதங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அது சுமார் 25% என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத் மசூதியில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதன் பின்னணியில் ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள சியா பிரிவு மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது தற்கொலைப்படை பயங்கரவாதி நடத்திய தாக்குதலில் 69 பேர் உயிரிழந்தனர். மேலும் 170 பேர் காயமடைந்தனர். மேற்கொண்ட கொடுங்குற்ற செயலில் தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையில் தற்கொலைப்படை தாக்குதலை நிகழ்த்தியதாக கருதப்படும் நபர் ஜாசிர் என்று அடையாளம் காணப்பட்டது. அவரது பின்புலத்தை ஆராய்ந்ததில் பேஷாவரில் அவர் வசித்து வந்ததை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இந்த தாக்குதலுக்கு முன் அவர் சுமார் 5 மாதங்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கியிருந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கான பயிற்சி பெற்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பேசாவரில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜாசிரின் 2 சகோதரர்களுடன் சேர்த்து ஒரு பெண்மணியும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தான் காவல்துறை தெரிவித்துள்ளது. சூடானில் வாகனங்கள் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 8 குழந்தைகள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய சூடானின் வடக்கு கோர்டோபேன் மாகாணத்தில் ரகாத் நகரையொட்டி துணை ராணுவ படையின் கிளர்ச்சியாளர் பிரிவால் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சூடானின் நீடிக்கும் உள்நாட்டு சண்டை காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் வாகனங்கள் மீதான தாக்குதல்களில் 2 கைக்குழந்தைகளுடன் சேர்த்து மொத்தம் 8 குழந்தைகள் உட்பட 24 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்களில் பலர் காயமடைந்த நிலையில் ரகாத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு அமெரிக்கா காலக்கெடு வழங்கியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே 4 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்பாட்டை கொண்டு வருவதற்காக ஜூன் மாதம் வரையில் அமெரிக்கா காலக்கெடு வழங்கியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூன் மாதத்துக்குள் முடிவெடுக்கப்படாவிட்டால் இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா அழுத்தம் தரும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக இரு நாட்டு போர் நிறுத்த பணியில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி போரை நிறுத்த முயற்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீதும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரியும் விதித்துள்ளார். டென்மார்க் முழுவதும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொது போக்குவரத்து இயங்கவில்லை என்றும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதுடன் விமான பயண சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கோப்பென்கேகன் அமைந்துள்ள கிழக்கு பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை வரை பனிமழை பொழியும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் கடும் பனிப்பொழிவினால் அங்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. அதேவேளை பாரிஸ், பெர்லின் ஆகிய இடங்களுக்கான விமான பயணங்கள் ரத்தாகியுள்ளன. பனிப்பொழிவு மோசமாக இருப்பதால் சில பயணங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு டென்மார்க்கின் 2வது மிகப்பெரிய நகரமான ஆசிஸில் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளால் ஈரான் தாக்கப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதற்கு பதிலாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைக்கும் என்றும் இத்தகைய நடவடிக்கை அந்த தளங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நேற்று ஓமனில் நடைபெற்ற நேர்மறையான மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஒரு நாள் இடைவெளியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புதிய கொடூரமான கட்டத்திற்கு மாறியுள்ளது.
முன்னணி கிராமங்கள் காலியாகி வருவதால் குடும்பங்கள் தென்கிழக்கு உக்ரைனை விட்டு வெளியேறி வருகின்றனர். கியேவின் படைகள் தங்கள் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஆபத்தான அளவில் தாழ்வாக இயங்குவதாலும் ரஷ்யா முன்னேறி வருவதாலும் பெரும் அழுத்தத்தில் இருப்பதாக உக்ரைன் தெரிவிக்கின்றது. தூசி நிறைந்த ஒவ்வொரு சாலையிலும் செல் தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியான ரஷ்ய தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைனின் பாதுகாப்புகள் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதை நிலைமை எடுத்து காட்டுகிறது. உக்ரைனின் தற்காப்பு கோடுகளின் சில பகுதிகளை ரஷ்ய படைகள் உடைத்தெறிந்து போர் முனையில் தீவிரமடைந்து வருவதால் அவசரமாக பொதுமக்கள் வெளியேற்றப்படுவதையும் இது எடுத்து காட்டுகிறது. ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான போரின் போது சேதமடைந்த ஏவுகணை வசதிகளில் விரைவான பழுதுபார்ப்புகளை புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளிப்படுத்தியுள்ளதால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாலிஸ்டிக் ஏவுகணை சக்தியை இரட்டிப்பாக்கி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏவுகணை தளங்கள் வேகத்தில் மீட்டெடுக்கப்பட்டு வரும் வேளையில் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் வெளிப்படையாக சேதமடைந்துள்ளன. இது அதிகரித்து வரும் பிராந்திய பதற்றங்களுக்கு மத்தியில் தெஹ்ரானின் மூலோபாய முன்னுரிமைகளை குறிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ விருப்பங்களை எடைபோட்டு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ நிலைப்பாட்டை விரிவுபடுத்துவதால் இந்த முன்னேற்றங்கள் வந்துள்ளன. ஈரானின் அணுசக்தி எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை ஆழமடைந்து வருவதால் ஏவுகணைகள் மீதான ஈரானின் புதுப்பிக்கப்பட்ட கவனம் இஸ்ரேல் அமெரிக்கா படைகள் மற்றும் பிராந்திய நட்பு நாடுகளை இலக்காக கொண்ட ஒரு தடுப்பு உத்தியை பிரதிபலிக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலிய சர்வதேச சட்ட மீறல்களுக்கு எதிராக உலக சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்று ஈரானின் அராக்சி அழைப்பு விடுக்கிறது. கவலை தெரிவிப்பது மட்டும் போதாது, அறிக்கைகளை வெளியிடுவது போதாது, துக்கம் அனுசரிப்பது போதாது. சர்வதேச சட்டம் மற்றும் கூட்டு பொறுப்பின் கொள்கைகளில் வேரூன்றிய சட்ட ராஜதந்திர பொருளாதார பாதுகாப்படியிலான ஒருங்கிணைந்த செயலுத்தி நமக்கு தேவை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிகாரப்பூர்வமாக கோர்ராம் ஜாகர் 4 போர் பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. இந்த ஏவுகணையானது 1500 கிலோ எடையுள்ள போர் முனையை சுமந்து செல்லும் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. மேலும் வளிமண்டலத்துக்கு வெளியே 16 வேகத்தை எட்டும் திறன் கொண்டது. எதிரியின் வான் பாதுகாப்பு எதிர்வினை நேரத்தை வெகுவாக குறைக்கும். இது 12 நிமிடங்களுக்குள் இஸ்ரேலை சென்று தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் வெடிக்கும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தனது கொலை மற்றும் அழிவு நடவடிக்கைகளை காசா பகுதியில் அதிகரித்து வரும் வரை காசா பகுதியில் போர் நிறுத்தம் பற்றிய தொடர்ச்சியான பேச்சு அர்த்தமற்றது என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் காசிம் கூறுகின்றார். டெலிகிராமில் அவர் தெரிவித்துள்ள அறிக்கையில் இஸ்ரேலிய அரசாங்கம் மத்தியஸ்தர்கள் மற்றும் அமெரிக்க நிர்வாகத்தின் முயற்சிகளை புறக்கணிக்கிறது. மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அனைத்து அழைப்புகளையும் கேலி செய்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். காசா நிர்வாக குழுவின் நுழைவை எளிதாக்கவும் காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அதன் பணியை தொடங்கவும் இஸ்ரேல் மீது கடுமையான அழுத்தம் கொடுக்க அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.